வணக்கம் நண்பர்களே! எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்னைக்கு வீடியோ வந்து நான் ஏற்கனவே போடுறேன்னு சொல்லியிருந்தேன். நம்மளுடைய வருமானத்தில வந்து எந்த அளவுக்கு பணத்த வந்து தங்கம் வாங்குறதுக்கு ஒதுக்கணும் அப்படின்னு சொல்ட்டு. அந்த வீடியோ வந்து நெறைய பேர் கேட்டிருந்தீங்க. அதுக்கான வீடியோ வந்து இன்னைக்கு பார்க்கலாம். இதில வந்து நம்மளுடைய வருமானம் வந்து எந்த அளவுக்கு இருந்தாலும், அதில வந்து ஒரு குறைஞ்சபட்சம் இதில நான் சொல்லியிருக்கிறது எல்லாமே ஒரு குறைஞ்சபட்சம் அமௌண்ட் வந்து தங்கத்துக்கு இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்ட்டு, அது என்ன அமௌண்ட் என்ன வருமானம் அப்படின்றது எல்லாமே பார்க்கலாம். தங்கத்துல முதலீடு செய்றது வந்து லாபமா? நஷ்டமா? அப்படின்றது வந்து நெறைய பேத்துக்கு வந்து இந்த டவுட் இருக்கு. நம்ம வந்து தங்கம் அப்படின்னு சொல்லி பார்க்க போனோம்னாக்க, ஒரு சைடு வந்து தங்கத்தோடைய விலை வந்து அதிகரிச்சுக்கிட்டே போது. ஆனா, அத வாங்கக்கூடிய எண்ணம் அப்படின்றது வந்து நம்மகிட்ட குறையிறதே கிடையாது. இதுதான் வந்து இதுல உள்ள ஒரு விஷயம். நம்ம வந்து என்னதான் தங்கத்தோடைய விலை அதிகரிச்சுட்டு போனாலும், அதுக்கு தக்கன கொஞ்சமாவது வாங்கணும் அப்படின்ற மாதிரி தான் நம்மளுடைய மைண்ட் செட் இருக்கே ஒழிய, நம்ம வந்து சரி ஓகே விலை ஏறிட்டே போகுது. எதுக்கு இத போய் வாங்கிட்டு அப்படின்ற மாதிரி யாருமே நினைக்கிறதில்ல. அதோடைய காரணம் என்ன அப்படின்னாக்கா, தங்கத்தோடைய வேல்யூ. வேல்யூ அப்படின்றது வந்து தங்கத்தோடைய மதிப்ப நான் சொல்றேன். நம்ம பொருளாதார நிலையில நம்ம எந்த ஸ்டேஜ்ல இருந்தாலுமே வந்து அவங்கவங்களுடைய வருமானத்துக்கு ஏத்தது மாரி தங்கம் வந்து வாங்கணும் அப்படின்ற ஆர்வம் வந்து எல்லாத்துக்குமே இருக்கு. அது வந்து எப்பயுமே குறையாது. ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னாக்க, நம்ம வந்து நம்ம தாத்தா, பாட்டி காலத்துல எல்லாம் வந்து தங்கத்தோடைய விலை வந்து ரொம்ப ரொம்ப கம்மியா இருந்துச்சு. அத வந்து சொல்றப்பவே நமக்கு வந்து சிரிப்பா இருக்கும். ஒரு பவுன் அப்படின்றதே வந்து ஒரு ரூ. 25 ரூ. 30 அப்படின்லாம் சொல்லுவாங்க. அத கேட்கிறப்ப நமக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். ஆனா, அவங்க வந்து அன்னைக்கு அந்த அமௌண்ட் அப்படின்றது வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய விஷயமா இருந்திருக்கும். இருந்தாலுமே வந்து அந்த காலகட்டத்திலயும் அவங்க சிக்கனமா இருந்து, ஓரளவுக்கு நகை சேமிச்சு வச்சிருக்காங்க அப்படின்றப்போ, அந்த ஃபேமிலி எல்லாம் இப்ப இருக்க காலகட்டத்தில பார்த்தீங்கன்னாக்கா, அவங்களுடைய வாழ்க்கை தரமே வேற லெவல்ல இருக்கும். இதுதான் வந்து நம்ம தங்கத்துல முதலீடு பண்ணணும் அப்படின்னு சொல்றதுக்கான காரணம். தங்கத்தோடைய விலை வந்து அதிகரிச்சுட்டே தான் போயிருக்கு. நம்ம இதுவரைக்கும் பார்த்தது வரைக்கும் தங்கத்தோடைய விலை வந்து அதிகரிச்சுட்டே தான் போயிட்டுருக்கு. நான் வந்து தங்கம் வாங்கினதுனால என்னுடைய வாழ்க்கை தரம் வந்து குறைஞ்சு போச்சு அப்படின்னு சொல்ற மாதிரி ஒருத்தர் கூட நம்ம இந்த காலகட்டத்தில வந்து பார்க்க முடியாது. ரொம்ப கஷ்டப்பட்டு நான் வந்து தங்கம் சேமிச்சேன். அப்போ வந்து எனக்கு இத பத்தி தெரியாது. நான் வாங்கிட்டே இருந்தேன். ஆனா இன்னைக்கு வந்து அந்த தங்கத்துனால என்னுடைய வாழ்க்கை தரம் வந்து உயர்ந்திருக்கு அப்படின்னு சொல்றவங்கள தான் நம்ம வந்து பார்க்க முடியும். தங்கம் வாங்குறதுனால என்னங்க பெரிய லாபம் வந்துற போது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம எந்த அளவுக்கு சிக்கனமா இருந்து நம்மளுடைய வருமானத்துல ஒரு குறிப்பிட்ட தொகை வந்து தங்கத்துக்குன்னு சொல்லி எடுத்து வைக்கிறோமோ, அது வந்து நமக்கு அப்போதைக்கு சுமையா தெரியும். என்ன இது ஒரு ஜாலியா செலவு பண்ண முடியல. நம்ம உழைக்கிற பணத்த ஒரு தாராளமா செலவு பண்ண முடியாம, நம்ம வந்து தங்கத்துல வாங்கிட்டே இருக்கிறோமே, தங்கத்துல சேமிச்சுட்டு இருக்கோமேன்ற மாதிரி ஒரு சின்னதா நமக்கு ஒரு அலுப்பு வரும். ஆனா பார்த்தீங்கன்னா, அதோடைய வேல்யூ அப்படின்றது வந்து நம்ம ஒரு இடம் வாங்குறதா இருக்கட்டும், பிள்ளைங்களுடைய எஜுகேஷனா இருக்கட்டும், ஒரு வீடு வாங்குறதா இருக்கட்டும், அந்த டைம்ல வந்து நமக்கு அந்த தங்கம்ன்றது மட்டும் தான் கை குடுக்கும். யாராலயுமே வந்து ஒரு குறிப்பிட்ட தொகை வந்து பல்க்கா கையில வச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்ல முடியாது இல்லையா? ஏன்னா, அதுக்கு வந்து சேஃப் கிடையாது. வேல்யூவும் இல்ல. தங்கத்தோடைய வேல்யூ அளவுக்கு பணத்துக்கான வேல்யூ அப்படின்றது வந்து கிடையாது. நம்ம வந்து வெயிட் பண்ணணும். அதுக்கான கால அளவுகள் வந்து ரொம்ப ரொம்ப வெயிட் பண்ணணும். அட்லீஸ்ட் ஒரு 20 வருஷமாவது நம்ம வெயிட் பண்ணா தான் அதுக்கான வட்டி அப்படின்றது வந்து ஓரளவுக்கு நமக்கு பல்க்கா கிடைக்கும். இதுவே அந்த பணத்த கூட எதுலயும் முதலீடு பண்ணாம கையிலேயே வச்சுட்டு இருந்தோம்னா, அதுக்கான வேல்யூன்றது கொஞ்சம் கூட ஏறாது. இதுவே வந்து தங்கம் அப்படின்றப்போ, அத வந்து நம்ம வாங்கி கையில வச்சிருக்கோம் அப்படின்றப்போ, அதுக்கான வேல்யூ வந்து நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே போகும். அத வச்சு நம்ம நெனச்ச எல்லா விஷயங்களையுமே வந்து சாதிக்க முடியும். வீடு முக்கியமா வீடு வாங்கணும்னு நெனைக்கிறவங்களுக்கு வந்து தங்கத்துல முதலீடு பண்றது அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா இப்ப போன வருஷம்லாம் பார்த்தீங்கன்னாக்க, தங்கம் வந்து ஒரு 5000லேருந்து ரூ. 5500 கிராம் வந்து வித்துட்டு இருந்தது. ஆனா இப்ப பார்த்தீங்கன்னாக்க, அப்படியே வந்து 6000 இந்த லெவலுக்கு வந்துருச்சு. ரூ. 6000 கிட்ட வந்துருச்சு. இதுவே இன்னும் போக போக பார்த்தீங்கன்னாக்க, ஒரு கிராம் வந்து ரூ. 8000 வரைக்கும் விக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்ப தங்கத்தோடைய வேல்யூ வந்து குறையாது, அதிகரிச்சுட்டே போகும். அதுக்காக தான் சொல்றது, தங்கத்துல வந்து முதலீடு பண்ணுங்க அப்படின்றது வந்து அதுக்காக தான் நான் வந்து குறிப்பிட்டு சொல்லிட்டே இருக்கிறேன். தயவு செஞ்சு உங்களால முடிஞ்ச அளவுக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு வந்து தங்கத்துல வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்க. அதே மாரி நெறைய பேர் கேட்கிற கேள்வி வந்து அடகு வச்சிருக்கேன். நான் வந்து என்கிட்ட நகை இருக்கு. அத வந்து அடகு வச்சிருக்கேன். அத திருப்புறதா? இல்ல வந்துட்டு புதுசா நான் வந்து நகை எடுக்கிறதான்னு கேட்குறீங்க. நம்ம வந்து அடகு நகைய வந்து திருப்பினாவே நம்ம வந்து புதுசா தங்கம் வாங்கினதுக்கு சமம். ஏன்னா, அதுக்கு வந்து ஒரு வட்டி போகும். அதுக்கடுத்து வந்து அத ரெகுலரா நம்ம கட்டி திருப்ப முடியாம போச்சுன்னாக்கா, அந்த நகை அப்படியே டோட்டலா வேஸ்ட் ஆயிடும். இதுவே வந்து நம்ப அந்த நகைய திருப்பினோம் அப்படின்னாக்கா, அதோடைய வேல்யூ வந்து குறைய
குறைய போகிறது கிடையாது. நமக்கு வந்து அதோடைய வேல்யூ வந்து அப்படியே தான் இருக்கும். அதாவது அதிகரிச்சுட்டு தான் இருக்கும். இதுவே புதிய நகை போய் நம்ம எடுக்கிறோம் அப்படின்றப்போ கோல்டு சிட்டு போடணும். இல்ல அப்படின்னாக்க பணமா சேமிச்சு வச்சு எடுக்கணும். அதுக்கு பதிலா அந்த அடகு நகைய திருப்பிட்டு, இந்த கடன வந்து க்ளோஸ் பண்ணிட்டு, நம்ம இன்னும் அதிகமா வந்து அதுக்கடுத்து வந்து புதிய நகைய எடுக்கிறதுல வந்து கவனம் செலுத்தணும். இதுதான் வந்து என்னைய பொறுத்த அளவுக்கு புத்திசாலித்தனம். உங்களுக்கு வந்து எப்படி இருக்கு அப்படின்றத வந்து நீங்க தான் முடிவு பண்ணிக்கணும். அவங்கவங்க ஃபேமிலிய பொறுத்து அவங்கவங்க வீட்ல வந்து கன்சல்ட் பண்ணிட்டு, அவங்கவங்க முடிவு பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து வந்து தங்கம் சேமிக்கிறதுக்கு வந்து இப்போ பொதுவான வழிகள். நம்ம வந்து இந்த வழிகள்ல தான் தங்கம் சேமிக்கிறோம் அப்படின்ற மாரி பண்ணிட்டுருக்கோம் இல்லையா? அது வந்து கோல்டு சிட்டு, அதுக்கடுத்து வந்து பணம் சேமிச்சு வச்சு தங்கம் வாங்குறது. இப்போ புதுசா வந்திருக்கக்கூடிய டிஜி கோல்டு ஆப் இந்த மாரி நெறைய ஷாப்ல வந்து இருக்கு. அது மாரி வந்து வீட்ல இருந்த இடத்துல இருந்தே தங்கம் சேமிக்கலாம். அதுக்கடுத்து குலுக்கல் தங்க நகை சீட்டு. இது வந்து நெறைய ஊர்ல இல்லன்றீங்க. இங்க திருச்சியில வந்து நெறைய ஷாப்ல இருக்கு. அதாவது நம்ம வந்து பணம் கட்டுவோம். கட்டினதுக்கு அப்புறமேட்டுக்கு இடையில கட்டிட்டு இருக்கிறப்பவே குலுக்கல்ல செலக்ட் ஆயிட்டோம்னாங்க, நமக்கு வந்து மிச்ச அமௌண்ட் கட்டாம தங்கம் எடுத்துக்கலாம். இந்த 4 வழிகள்ல தங்கம் வாங்குறது பத்தின டீட்டெயில்டு வீடியோ நான் ஏற்கனவே போஸ்ட் பண்ணியிருக்கேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்க. இந்த பொதுவான வழிகள்ல வந்து நம்ம வந்து தங்கம் சேமிச்சுட்டு இருக்கோம் இதுவரைக்கும். அதுக்கடுத்து வந்து இப்ப ரூ. 10,000 சேலரி இருக்கு. எனக்கு வந்து ரூ. 10,000 மாத வருமானமா இருக்கு அப்படின்றப்போ, நான் வந்து எந்த அளவுக்கு தங்கம் வாங்கணும் அப்படின்றத வந்து இப்ப பார்க்கலாம். இப்ப ரூ. 10,000 அப்படின்றது வந்து செலவு வந்து 80% வச்சுக்கணும். சேமிப்பு வந்து 20%. இது ஒவ்வொரு குடும்பத்துக்கு ஏத்தது மாரி மாறுபடலாம். ஆனா அதிகபட்சம் வந்து நம்ம சேமிப்பு அப்படின்றதுக்கு வந்து ஒரு மினிமமா ஒரு 20% ஒதுக்கியே ஆகணும். ஒதுக்கினா மட்டும் தான் நம்ம வாழ்க்கை தரம் வந்து முன்னுக்கு வரும். செலவுகள் வந்து ஜாஸ்தி பண்ணிட்டு சேமிப்ப கம்மி பண்றோம் அப்படின்ற மாரி பண்ணோம்னா, கண்டிப்பா நம்மள்ட்ட லெவல் வந்து அதே இடத்துல தான் இருக்கும். முன்னுக்கும் போமாட்டோம், பின்னுக்கும் போமாட்டோம். அப்படியே அதே இடத்துலயே சுழண்டுட்டு இருப்போம். இது மாரி இல்லாம முன்னுக்கு வரணும் அப்படின்னாக்கா, கண்டிப்பா வந்து சேமிப்போடைய பெர்சன்டேஜ் வந்து எப்பயுமே அதிகப்படுத்தணும். நான் இதுல எழுதியிருக்கிறதுமே வந்து மினிமமா தான் எழுதியிருக்கேன். ஒரு 20% தான் எழுதியிருக்கேன். உங்களால முடிஞ்ச அளவுக்கு இந்த செலவுகள கண்ட்ரோல் பண்ணிட்டு 25லருந்து 30% வரைக்கும் சேமிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. வெறும் சேமிப்பு, சேமிப்புன்னு சொல்றத விட, நம்மளுடைய இன்கம்ம வந்து அதிகப்படுத்துறதுக்கும் வழிய பார்க்கணும். இன்றைக்கு இருக்கக்கூடிய பொருளாதார ஏற்ற இறக்கத்துல வந்து நம்ம இந்த சேலரிய வச்சு ஃபேமிலிய ரன் பண்ணணும் அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். எவ்வளோ வந்தாலும் பத்தல அப்படின்ற மாதிரி தான் போயிட்டுருக்கும். நம்ம வந்து எப்பயுமே வந்து எந்த அளவுக்கு நம்மளுடைய வருமானத்த வந்து அதிகப்படுத்திக்கிறோம் அப்படின்றதுல தான் கவனம் செலுத்தணும். சேமிப்பு அப்படின்றது கூட நம்ம வருமானத்த அதிகப்படுத்தினா மட்டும்தான் சேமிப்பையும் அதிகப்படுத்த முடியும். செலவுகள குறைச்சு சேமிப்ப அதிகப்படுத்த முடியும். இப்ப என்னையவே நான் உதாரணத்துக்கு சொல்றேன். நாங்க வந்து மினிமமா எங்களுக்கு வருமானம் வந்தப்பவும் சரி, இப்ப கொஞ்சம் அதிகரிச்சிருக்கப்பவும் சரி, நான் வந்து செலவுகள் மட்டும் எந்த விதத்திலயும் அதிகப்படுத்தினதே இல்ல. எந்த அளவுக்கு என்னுடைய செலவுகள் குறைக்கணும் அப்படின்றத தான் பார்த்துருக்கேன். இந்த சேமிப்ப மட்டும் அதிகப்படுத்திக்கிட்டே போவேன். இந்த மாதிரி தான் நம்ம வந்து செய்யணும். நம்ம வருமானத்தையும் அதிகப்படுத்தணும். அதே சமயம் செலவுகள குறைச்சு சேமிப்பையும் அதிகப்படுத்தணும். அதுக்கடுத்து வந்து 20% அப்படின்றப்போ, அதாவது 10,000த்துல 20% அப்படின்றப்போ 2,000 வரும். 2,000த்த வந்து நம்மளுடைய எல்லா சேமிப்புகளுக்குமே அத வந்து பிரிச்சு செய்யணும். இப்ப படிப்பு அப்படின்றதுக்கு வந்து இந்த 2,000ல ரூ. 700 ஒதுக்கணும். கடன் நம்மளுக்கு வந்து கடன் இருந்துச்சு அப்படின்னாக்கா ரூ. 300. தங்கத்துல இன்வெஸ்ட் பண்றது ரூ. 500. பண சேமிப்பு வந்து ரூ. 500. இது மாரி தான் பிரிச்சு இந்த 2,000த்த வந்து சேவ் பண்ணணும். ஏன்னா படிப்புன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம வந்து எந்த அளவுக்கு மத்த சேவிங்ஸுக்கு வந்து ப்ரிஃபரன்ஸ் குடுக்குறோமோ, அத விட அதிகபட்சமா படிப்புக்கு வந்து குடுக்கணும். ஏன்னா பிள்ளைகளுக்கு வந்து நல்ல கல்விய குடுத்துட்டோம் அப்படின்னாக்கா, அவங்களுடைய அ எதிர்காலம் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் இல்லையா? அதுக்காக படிப்புக்கு வந்து முக்கியத்துவம் குடுக்கணும். அதுக்கடுத்து ஒரு வேள நமக்கு கடன் இருந்தது அப்படின்றப்போ, அதையும் அடைக்கிறதுக்கு வழி பண்ணிக்கணும். அதுக்கடுத்து தங்கத்துடைய சேமிப்பு வந்து 5% அப்படின்ற மாதிரி எழுதியிருக்கேன். நம்மளுடைய இன்கம்ல 5% வந்து தங்கத்துக்குன்னு சொல்லி நம்ம வந்து ஒதுக்கணும். ரூ. 500. அதுக்கடுத்து வந்து நமக்கு ஏதாவது ஒரு செலவு வருது, எமர்ஜென்சியா வருது, இல்ல வந்துட்டு நம்ம ஃபெஸ்டிவல் டைம்ல செலவு பண்றோன்ற மாதிரியான விஷயங்களுக்கு வந்து மாசம் ரூ. 500. இது மாரி தான் வந்து ஒரு 10,000த்துல நம்மளுடைய சேமிப்ப வந்து பிரிச்சு பண்ணணும். இப்ப 10,000த்துக்கு வந்து ரூ. 500 பிளஸ் உங்களுக்கு வந்து இந்த கடன்றது இல்ல அப்படின்னாக்கா, அதையுமே வந்து தங்கத்துல இன்வெஸ்ட் பண்ணுங்க. அதுக்கடுத்து 15,000 வருமானம் அப்படின்னாக்கா, ரூ. 750 வந்து கண்டிப்பா தங்கம் அப்படின்றதுக்கு ஒதுக்கணும். 20,000 அப்படின்னாக்கா ரூ. 1,000. 25,000 அப்படின்றப்போ 1,250. 30,000 அப்படின்றப்போ 1,500. இது எல்லாமே நான் வந்து மினிமமா தான் எழுதியிருக்கேன். இத விட அதிக அளவுல உங்களால தங்கத்துக்கு இன்வெஸ்ட் பண்ண முடியும், தங்கம் சேமிக்க முடியும்னா கண்டிப்பா அத பண்ணுங்க. ஏன்னா பணத்த விட தங்கத்துடைய மதிப்பு தான் வந்து அதிகரிச்சுக்கிட்டே போகுது அப்படின்றப்போ, கண்டிப்பா வந்து தங்கம் சேமிக்கிறதுல வந்து ஒரு
முக்கியத்துவம் கொடுங்க. நம்மளுடைய ஃப்யூச்சரும் நல்லாயிருக்கும், நம்ம பசங்களுடைய ஃப்யூச்சர் கட்டாயம் நல்லாயிருக்கும் அப்படின்றத வந்து மனசில் வச்சுக்கோங்க. இதோட இன்னொரு விஷயமும் சொல்கிறேன். நான் போட்டிருந்த கோஆப்டெக்ஸ் அந்த ட்ரெஸ் எடுக்கிறதுக்கான ஸ்கீம் வந்து முடிஞ்சிருச்சு எனக்கு. நான் வந்து அது ட்ரெஸ்ஸும் எடுக்க போகிறேன். இப்போ வந்து புதுசாகவும் ஒரு சிட்டு ஸ்கீம் வந்து அதில் ஆரம்பிக்க போகிறேன். அதை பற்றின டீட்டெயில்டு வீடியோ வேணும்னாக்கா கண்டிப்பாக வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் வந்து அதை பற்றின வீடியோ வந்து திரும்ப போஸ்ட் பண்ணுறேன். உங்களுக்கு வந்து அது கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்டின்ட்டு நெனைக்கிறேன். ஏன்னா நெறைய பேர் வந்து இப்ப தீபாவளிக்கு, இல்ல வந்து உங்களுடைய பெண்களுக்கு வந்து ஏதாவது திருமணம் நிச்சயம் பண்றீங்க, அந்த மாரிலாம் வந்து ஒரு பிளான்ல இருக்கீங்க அப்டின்றப்போ, அது வந்து உங்களுக்கு கண்டிப்பா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அத பத்தின வீடியோ வேணும்னாக்கா கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம திருச்சி தமிழ் யூடியூப் சேனல கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. தேங்க் யூ.